நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் அணுகிட்ட அவங்க அத்தை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பையன் உன்கிட்ட வந்து காதல சொல்லியிருக்கானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனு வந்து அதுக்கு உண்மைய சொல்ல முடியாது இல்லையா? ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படியே சொல்லியிருந்தாலும் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் கிட்ட போயிட்டு ஏன் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லல? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அனுவ எந்த அளவுக்கு விரும்புறாரு அப்படிங்கிறதையும் ராகவ் தெரிஞ்சுக்கிறாப்ல. உன்னோட காதல் எப்படி உண்மையோ, அதே மாதிரி அந்த அணுவும் உன்னைய காதலிச்சுது அப்படின்னா, கண்டிப்பா உங்க 2 பேத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். இதுக்காக என்னோட ப்ராப்பர்ட்டீஸ வேணுமாலும் ஒட்டுமொத்தமா நான் குடுக்குறேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ் சொல்லிடுறாரு. இத வந்து பார்த்தீங்கன்னா, முரளி கேட்டர்றாரு. ஐயோ! என்னடா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, திருப்பியும் இந்த ராகவ் ஆரம்பிக்கிறானே! இத இப்படியே விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணினோம் அப்படின்னு பிளான் போடுறாப்ல. அதே மாதிரியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முரளி 2 பேத்தையும் ஊருக்கு பேக் பண்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் ஊருக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்பாடா! இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா, அங்க போய் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு முரளி பயங்கரமா ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ, இப்ப நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, அபிய கூப்பிட்டு நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி, இந்த மாதிரி என் தம்பி உன் அக்காவ டீப்பா லவ் பண்றான். அதே மாதிரி உன் அக்காவுக்கும் என் தம்பி மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அபி வந்து அத நம்பவே இல்ல. அதெல்லாம் துளி கூட இல்லவே இல்ல எங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஒரு 3 நாள் வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாரு. உங்க அக்காவுக்கு எங்க தம்பி மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அபியும் ஏதேதோ ஆர்கியூ பண்றாங்க. ஃபைனலா ஒத்துக்கிறாங்க. சரி, நான் எங்க அக்காவுக்காகவசரம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.